டிவியின் அன்பார்ந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம். இப்போது சித்திரை மாதத்திற்கான மீன ராசி பலன்களை தெளிவாகவும் எளிமையாகவும் பார்க்கலாம். சித்திரை மாத துவக்கத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் உங்கள் இரண்டாம் வீட்டில் அமர்வதால் வருமானம், பேச்சுத்திறன் மற்றும் குடும்ப உறவுகளில் கவனம் தேவைப்படும். ஆரம்பத்தில் பணவரவு இருக்கும், ஆனால் செலவுகளும் கூட இருக்கும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம், அதனால் வார்த்தைகளில் கட்டுப்பாடு அவசியம். உங்களது ராசியிலேயே சனி, செவ்வாய் மற்றும் புதன் இணைந்து இருப்பதால் மன அழுத்தம், உடல் சோர்வு போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் இதே நேரத்தில் தைரியம், முயற்சி மற்றும் செயல்பாட்டு திறன் அதிகரிக்கும். எந்த வேலையையும் தாமதிக்காமல் செய்வது நல்ல பலனை தரும். சித்திரை 10க்கு பிறகு புதன் இரண்டாம் வீட்டுக்கு செல்வதால் பேச்சில் தெளிவு வரும். நிதி நிலை மெல்ல மேம்படும். சித்திரை 26க்கு பிறகு மூன்றாம் வீட்டிற்கு செல்லும் புதன் உங்கள் துணிச்சலை அதிகரித்து புதிய முயற்சிகளில் வெற்றி தரும். சுக்கிரன் சித்திரை 7க்கு பிறகு மூன்றாம் வீட்டிற்கு செல்லுவதால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். குறுகிய பயணங்கள் நல்ல பலன் தரும். கலை, தொடர்பு, மீடியா போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. குரு 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீடு, வாகனம், குடும்ப அமைதி போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் உடல் நலத்தில் சிறிய கவனம் தேவை. ராகு 12ஆம் வீட்டில் இருப்பதால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம். வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது பயண வாய்ப்புகள் கிடைக்கலாம். கேது 6ஆம் வீட்டில் இருப்பதால் எதிரிகள் மற்றும் போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சித்திரை 27க்கு பிறகு செவ்வாய் 2ஆம் வீட்டிற்கு செல்லுவதால் பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்பு இருந்தாலும் அதே நேரத்தில் கோபம் மற்றும் அவசரம் காரணமாக பிரச்சனைகள் வராமல் கவனமாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இந்த சித்திரை மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு முயற்சி செய்தால் முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும். பொறுமை, கட்டுப்பாடு மற்றும் சரியான முடிவுகள் எடுத்தால் நல்ல பலன்களை பெற முடியும். இதுகாரும் எம்முடன் செவி சாய்த்தமைக்கு மிக்க நன்றி. என்றும் எங்களுடன் இணைந்து இருந்து டிவியை பாருங்கள். நன்றி மற்றும் வாழ்த்துக்கள்.